ஜாதி அப்படிங்கிற ஒரு போதை வந்து இளைஞர்களுக்கு இன்னைக்கு அதிகமா இருக்கிற மாதிரி. என்னுடைய பேரவை கூட்டத்தோட முதல் தீர்மானமே அதான். எங்களுக்கு இன்னைக்கு உண்டான 4 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ வர வாய்ப்பு. அன்னைக்கு அந்த கெத்து காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாகனங்கள்ல போகிறது, அந்த அலப்பறைகள்ல ஈடுபடுறது, எந்த அமைப்புல வேணாலும் இருக்கட்டும், இந்த பார்க்கவ குல வழக்கறிஞர் கலந்தாய்வு கூட்டத்தில் முதல் தீர்மானமே என்னன்னா, ஜாதிக்கு எதிரானவர்கள் அல்ல. ஒரு இனம் அழியன்னா அதை வரலாறை மறந்துட்டா அந்த இனம் அழிஞ்சிடும். அரசியல் சூழ்ச்சியிலும் அதிகார வர்க்கத்தினாலும் என் சமூகம் புரிஞ்சு கிடக்கு. இப்போ ஊருக்கு 2 வழக்கறிஞர் என் சமூகம் உள்ள ஊர்ல ஊருக்கு 2 வழக்கறிஞர் நான் உருவாக்கிட்டேன்னா அந்த பொறுப்பும் கடமையும் எங்கள்கிட்ட இருக்கு. அன்னைக்கு எங்களுடைய பலம் அது தெரிய வரும். Our sponsors, கவி ஃபர்னிச்சர். திருச்சியில் பர்னிச்சர்கள் குறைந்த விலையில் உயர்ந்த தரத்தில் கிடைக்கும் இடம் நம்ம கவி ஃபர்னிச்சர்ஸ். தேர்தல் நெருங்கி வர சமயத்துல பல்வேறு அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் மாநாடுகளையும் ஒன்றுதிரள் கூட்டங்களையும் தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில திருச்சியில தமிழ்நாடு பார்க்கவ குல பேரவை அப்படிங்கிற ஒரு அமைப்பின் சார்பா அவங்களுடைய சமுதாய சொந்தங்களை ஒருங்கிணைப்பதாக அறிவிச்சிருக்கிறாரு. அதனுடைய நிறுவனர் வழக்கறிஞர் எல்.ஆர். ரமேஷ் அவரோட நம்ம கலந்துரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம். இது என்ன சார், தமிழ்நாடு பார்க்கவ குல பேரவை இப்படி ஒரு புதிய அமைப்பை உருவாக்கி இருக்கிறீங்க. இது அரசியல் கட்சியா இல்ல ஒரு அரசியல் சாராத ஒரு அமைப்பா? அரசியல் சாராத ஒரு அமைப்பு. சரி, ஒரு சாதி சங்கம்னு எடுத்துக்கலாமா? சாதி சங்கம் தான். சாதி பெருமையை பேசுறதுக்கான சங்கம் இல்ல அது. சாதிக்கான உரிமையை பேசுற சங்கம். சரி, உங்களுடைய நோக்கம் என்ன? என்னுடைய நோக்கம் என்னன்னா, என் மக்கள் எல்லாம் ஒற்றுமையற்று பிரிஞ்சு கிடக்குறாங்க. சரி, அவங்கள ஒரு ஒற்றை மைய புள்ளியில இணைச்சு எம் குல முதல்வரான மாமன்னர் மலையமான் திருமுடிக்காரிக்கு திருவுருவ சிலை எடுத்து அரசு விழா அனுமதி பெற்று குரு பூஜை எடுக்கணும். அன்னைக்கு என்னோட மக்கள் பலம் தெரிய வரும். அதனால அரசியல்லையோ அதிகாரத்திலேயோ எல்லாம் என் மக்கள் பலம் நிரூபிக்கப்பட்டு எங்களுக்கு உண்டான தேவைகளை நாங்கள் பெற்றுக்கலாம். மாமன்னர் மலையமான் திருமுடிக்காரி எங்களுடைய உட்பிரிவுகள் என்னன்னா, என் குல முதல்வனோட முதல் உட்பிரிவு மலையமான், சுருதிமான், நத்தமன். சரி, இன்றைய அரசாங்க சூழ்நிலையில அரசு பதிவேற்றில் உள்ளது வந்து உடையார், மூப்பனார், நாயனார். இதான் எங்க பதிவேடு. நான் சொல்றது சங்க கால இலக்கிய 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றேன். கடையேழு வள்ளல்கள்ல ஒருவர் தான் மாமன்னர் மலையமான் திருமுடிக்காரி. அவர் என்ன திருக்கோயிலூரை சுற்றி உள்ள கல்வராயன் மலைத்தொடர்ச்சி, சேரோ மலைத்தொடர்ச்சி மலைப்பகுதியை ஆட்சி அமைச்சு அரசு நடத்தி வர்றாரு. அப்போ எங்க குலமக்களை என்ன தேவையோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா போர் தொடுத்து அவங்களுக்கு தேவையான விஷயம் செஞ்சு கொடுத்தாரு. அப்படி வாழ்ந்த பார்க்கக்குள்ள உடையார் மக்கள் நாங்க. ஏன் என்ன சொல்ல போனோம்னா, இன்னைக்கு தமிழ்நாடே போற்றி புகழ்கின்ற, தமிழ்நாடு மட்டும் உலகமே போற்றி புகழ்கின்ற ஆதித்ய கரிகால சோழன், ராஜராஜ சோழன், குந்தவை தேவி இவங்க கொடுத்த பெருமையே எங்க பார்க்கக்குள்ள உடையார் மக்களுக்கு இருக்கு. எப்படின்னு சொன்னீங்கன்னா, வானவன் மாதேவிங்கிறவங்க மலையமான் வழி வந்தவங்க. அதனால எங்க பார்க்கக்குள்ள மக்கள் எப்படி ராஜராஜ சோழன், மலையமான் இவங்கெல்லாம் போற்றி புகழ்ந்தாலும் அது போல போற்றி புகழவன் தான் இந்த சபையோட பேரவையோட நோக்கம். சரி, இப்ப நீங்க சொல்ற அந்த பார்க்கவ குலத்துக்குன்னு சொல்லி தனியா ஒரு அரசியல் கட்சியோ அல்லது ஏற்கனவே சாதிய சங்கங்கள் இருக்கும் பொழுது புதுதாக நீங்க இந்த பேரவையை தொடங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஜாதிய சங்கமோ இருக்கு, மக்களுக்கான எந்தவித செயல்பாடும் இல்லையே அதுல இருந்து. அதனால எந்த ஒரு முன்னேற்றமோ அதிகாரமோ எதுவுமே கிடையாது. இப்போ என்னன்னா, அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 எம்எல்ஏ உடைய சமுதாயம் அரசியல் அதிகாரம் நான் இல்லைன்னு சொல்லல, இருக்கு. ஆனா அவங்களோட நிலைப்பாடு என்ன, கட்சி என்ன சொல்லுதோ அது மட்டும் தான் அவங்க பேச முடியும். கட்சிக்கு மீறி அதை பேச முடியாது. ஆனா சமுதாயத்துக்கு குரல் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதனால இப்ப என்னுடைய இது என்னன்னா, நான் அரசியல் நோக்கம் இல்ல, சமுதாயத்துக்கு என்ன குரல் கொடுக்கணும் தான் என்னுடைய நோக்கம். இல்ல, இப்ப அரசியல் பிரதிநிதித்துவம் உங்க சமூகத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லன்னு கருதுறீங்களா? இப்ப மற்ற கட்சிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்களா? எம்எல்ஏ சீட்டு கொடுத்திருக்காங்க தானே? கொடுத்திருக்காங்க. என்ன நிலை செயல்பாடு இருக்கு? அந்த எம்எல்ஏ ஏதாவது சட்டசபையில பேச முடியாது, எங்க இனத்திற்கு இந்த உரிமை வேணும்னு கட்சி என்ன சொல்லுதோ அதானே கேக்குறாங்க. அதை மீறி தாண்டி பேச முடியாதுல்ல. இல்ல, இப்ப எம்எல்ஏ தாண்டி அமைச்சர்கள், எம்பி யாரும் கிடையாது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா, லால்குடி சட்டமன்ற தொகுதியில சவுந்தரபாண்டியன் இருக்கார். 4 தடவை திமுகவுல சட்டமன்ற வேட்பாளர் இருக்காரு. அவருக்குன்னு ஒரு அமைச்சர் பதவி வழங்கல. அவர் வந்து எந்த ஒரு செயல்பாடு, அவர் என்ன ஜெயிக்கிறார் எப்ப இருக்காரு அப்படியே தான் இருக்கு. அதுக்கு என்ன காரணமா நீங்க கருதுறீங்க? மக்களிடம் ஒற்றுமை இல்ல, பலம் இல்ல. இப்போ நான் இந்த ஒரு செயலை இப்ப நான் சொல்ற மலையமான் திருமுடிக்காரிக்கு குரு பூஜை எடுத்தேன்னா என் மக்கள் எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க அன்னைக்கு தெரியும்ல. அன்னைக்கு எனக்கான பலம் கிடைக்கும்ல. அரசியல், கல்வி, சூழல் எல்லாத்துக்கும் எனக்கு பலம் கிடைக்கும், உரிமை கிடைக்கும். இல்ல, இப்ப நீங்க சொல்ற அந்த உதாரணத்துல இருந்து லால்குடி தொகுதியினுடைய எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் தொடர்ந்து 4 முறை ஜெயிச்சவரா இருக்கிறாரு. தமிழகத்திலே வந்து கலைஞருக்கு அடுத்து தோல்வியை சந்திக்காத ஒரு எம்எல்ஏங்கிற ஒரு பெருமையோட இருக்கிறாரு. ஆனா அவருக்கு அமைச்சர் பதவி போன்ற பதவிகள் கொடுக்கலங்கிறது ஒரு அதிருப்தியா இருக்கு. ஆனா அவர் அந்த சாதியில இருக்கிறதுனாலதான் அவருக்கு மறுக்கப்பட்டதுன்னு நீங்க எப்படி அதை சொல்ல முடியும்? அந்த ஜாதியில காரணங்கள் இருக்கலாம். ஜாதியில இருக்கிறார் மறுக்கப்பட்டதுன்னு நான் சொல்லல. ஆனா எங்க சமூகத்தை முன்ன எடுத்துக்கவே இல்லை அவங்க. ஏன் அந்த சமூகத்தை இத்தனை தடவை ஜெயிச்சு வர்றாரு, அவருக்கு ஒரு பதவி கொடுக்கலாம்ல அரசு. இந்த ஜாதியில இருக்காருன்னு கொடுக்கவில்லை.
அந்த மக்களிடம் ஒற்றுமை இல்லை அவ்வளவுதான். இப்ப அதே இது வந்து இப்ப வேற ஒரு கம்யூனிட்டில இருந்திருந்தாருன்னா அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா மக்கள் வந்து அவங்க எல்லாம் இன்னைக்கு உள்ள சூழல ம். அரசியல் சூழ்ச்சியிலும் அதிகார வர்க்கத்தினாலும் என் சமூகம் பிரிஞ்சு கிடக்கு. அதை ஒற்று சேர்த்து ஒரு ஒற்றை மைய புள்ளியில இணைக்கிற சக்தி ஒரு குல முதல்வனுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த குல முதல்வன் என் மாமன்னன் மலையமான் திருமுடிக்காரிக்கு என்னைக்கு அரசு சிலை அமைச்சு விழா எடுக்க உறுதி கொள்வதோ அன்னைக்கு எங்களுக்கு இன்னைக்கு உண்டான 4 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ அவருக்கு வாய்ப்பு அன்னைக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும். எங்களுக்கு உண்டான அரசியல் கல்வி வேலை எல்லாத்தையும் எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். சரி, நீங்க இப்ப அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்க விரும்புறீங்க? என்ன கோரிக்கை என்னன்னா, என்னுடைய குல முதல்வன் மாமன்னர் மலையமான் திருமுடிக்காரிக்கு திருவுருவ சிலை எடுக்கணும். அதுக்கு அரசு விழாவுக்கு அனுமதி கொடுக்கணும். நாங்க எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு ஒரு நாள் குரு பூஜை செய்யணும். அன்னைக்கு எங்களுடைய பலம் தெரிய வரும். அந்த ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன் அரசுக்கு. அதுபடி எந்த அரசு ஏத்துக்குதோ அதுக்கு நான் ஆதரவும் தர இருக்கேன். இரண்டாவது, எங்க பார்க்கக்குள்ள உடையார் மக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எந்த அமைப்புல வேணாலும் இருக்கட்டும், எந்த கட்சியில வேணாலும் இருக்கட்டும், இந்த ஒரு தடவை மட்டும் அந்த வேண்டுகோளை நீங்க வைங்க. நம்ம இருந்தாலும் நம்ம எதிர்கால சந்ததிகள் நல்லா இருக்குங்கிறத இந்த பார்க்கக்குள்ள மக்கள்கிட்ட இதை நான் கேட்டுக்கிறேன். காரைக்குடி தேவக்கோட்டையில மாவீரன் ரூசோ பேரவை, மாவீரன் ரூசோன்னு சொல்லி பார்க்கக்குள்ள சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் இந்த சமூகத்திற்காக இன்னுயிர் நீத்தவர். அவருடைய மனைவி ஜான் ரூசோ அவங்க வந்து திமுகவுல எம்எல்ஏ சீட் கேட்டுட்டே இருக்காங்க. இந்த தடவையும் கேட்குறாங்க. அவங்களுக்கு இந்த பார்க்கக்குள்ள உடையார் தமிழ்நாடு பார்க்கக்குள்ள பேரவை சார்பா அவங்களுக்கு ஒரு சீட்டு வழங்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கோம். அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். இப்ப இன்னைக்கு வந்து தமிழ் சமூகம் சாதி கடந்து ஒன்றிணையணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வலுப்பெற்று இருக்கக்கூடிய நிலையில தமிழகத்துல இருக்கக்கூடிய இப்படி ஒவ்வொரு பிரிவினரும் என்னுடைய சொந்த சாதி பெருமை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒருத்தவங்களும் இதே போல வந்து ஒரு பிரிந்தா அது ஒரு பிரிவுக்கு வழிவகுக்காதா? ஜாதிக்கு எதிரானவர்கள் அல்ல நாங்கள். அனைத்து சமூகமும் சமநீதி பெற வேண்டும் போராட நோக்கம் தான் என் நோக்கம். அந்த பொறுப்பும் கடமையும் எங்கள்கிட்ட இருக்கு. இருந்தாலும் என் சமூகத்தோட சுய பாதுகாப்புக்கு நான் அந்த வேலையை தொடங்கி செஞ்சுட்டு வரோம். இப்ப சமூக சுய பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு இதுக்காக இன்னைக்கு ஆணவ படுகொலை நடத்தக்கூடிய இடத்துக்கு இன்னைக்கு சாதிய தலைவர்கள் வந்து நிக்கிறாங்க. அதற்காக இன்னைக்கு சிறை தண்டனை பெறப்பட்ட சம்பவங்களை கூட நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த சம்பவங்களை எப்படி பாக்குறீங்க? அதுல இருந்து உங்களுடைய இந்த பேரவை எப்படி வேறுபடும்? என்னுடைய பேரவை கூட்டத்தோட முதல் தீர்மானமே அதான், ஜாதிய ஆணவ படுகொலை வன்மையா கண்டிக்கிறேன். முதல் தீர்மானமே நான் போட்டு என்னுடைய கலந்தாய் கூட்டத்துல சொல்லியிருந்தோம், ஜாதிய ஆணவ படுகொலை வன்மையா கண்டிக்கிறோம். அது போல மற்ற சமூகத்தோட நாங்க ஒன்றிணைந்து தான் செயல்பட போறோம். மற்ற ஜாதிக்கு எதிரானவர்கள் அல்ல நாங்கள். எங்கள் சமூகத்தின் சுய பாதுகாப்புக்காக நாங்க இருக்கோம். மற்ற சமூகத்தை காக்க வேண்டிய பொறுப்பும் பாதுகாப்பும் எங்கள்கிட்ட இருக்கு. அதை நாங்க கண்டிப்பா செய்வோம். சரி, இப்ப இந்த தேர்தல் சமயத்துல நீங்க இந்த ஒன்று கூடல் அப்படிங்கறத நீங்க அறிவிச்சிருக்கிறீங்க. இதனுடைய நோக்கம் என்ன? இதன் வழியா நீங்க எதை வலியுறுத்த விரும்புறீங்க? அதாவது இந்த தேர்தல் சமயத்துல நான் ஆரம்பிச்சு ஒரு வருட காலம் ஆயிடுச்சு. இந்த தேர்தல் சமயத்துக்குள்ள இப்ப நான் வந்து வழக்கறிஞர் சங்க பார்க்கக்குள்ள வழக்கறிஞர் சங்க கூட்டம் ஒன்று கலந்தாய் கூட்டம் பொண்ணும் ரெடி பண்ணி வர்ற 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில தயார் செஞ்சிருக்கேன். தமிழகத்தில் உள்ள பார்க்கக்குள்ள வழக்கறிஞர் அனைவரும் கலந்துக்கிட்டு அது என்ன நம்ம செய்யணும், நம்ம பார்க் கவுன்சில் தேர்தலில் யாருக்கு ஆதரவா இருக்கணுங்கிறத பற்றி கலந்து ஆலோசிக்க போறோம். எங்க சமூகத்துல இது வரைக்கும் அந்த வழக்கறிஞர்கள் தமிழகம் முழுவதும் மாவட்டம் தோறும் மாவட்ட நீதிமன்றங்கள்ல 30க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பணிபுரியுறாங்க. ஆனா எங்களுக்கான அதிகாரம் அங்க இல்லை. என்ன அதிகாரம்? வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் என்ன அதிகாரம் கேட்கலாம்? இப்போ பார்க் கவுன்சில் தேர்தல் வருது, ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. ஆனா எங்க சமூகத்துல யாரும் கண்டுக்கிறாங்க. அவன் எப்பவும் போல ஓட்டு போட்டுவான். இப்போ நாங்க எங்களுக்கு தேவையான ஒரு வாக்கு வங்கி நான் காட்டணும், அடுத்து உடையார் சமூகத்துக்கு ஒரு முன்னேற்றத்தில் இருக்கு அப்படின்னு ஒரு எங்க பக்கத்து ஒரு கவனம் திரும்பும். அதுங்கிறதுக்காக இந்த வேலையை செய்யறோம். இந்த பார்க்கக்குள்ள வழக்கறிஞர் கலந்தாய் கூட்டத்தில் முதல் தீர்மானமே என்னன்னா, என் சமூகம் உள்ள ஒவ்வொரு ஊருக்கும் 2 வழக்கறிஞர்களை உருவாக்குறதா என்னுடைய நோக்கம். முதல் தீர்மானமே ஏன் அப்படின்னா, நாளைக்கு என் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல என் சமூகம் சார்ந்த வழக்கறிஞர்கள் இருக்கணும். இப்போ மற்ற சமூகத்தில் ஒரு பிரச்சனை, அந்த சமூகம் சார்ந்த 50 வழக்கறிஞர் அங்கே நிற்கிறாங்க. இந்த சமூகத்துல எங்க ஒரு ஒற்றுமை இல்லாதனால யாரும் அவங்க பிரிஞ்சிருக்காங்க. இப்போ ஊருக்கு 2 வழக்கறிஞர், என் சமூகம் உள்ள ஊருக்கு 2 வழக்கறிஞர் நான் உருவாக்கிட்டேன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை அந்த இடத்துல எங்க வழக்கறிஞர் நிற்கிறது. அதான் இந்த முதல் தீர்மானமே இல்லை. சரி, இப்ப உங்களுடைய இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்களுடைய இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல கல்வியை நல்லா மேம்படுத்தணும். ஏன்னா கல்வி ஒண்ணுதான் இன்னைக்கு அழியாத செல்வம். 2வது நான் என்ன சொல்றேன்னா, நாங்க விவசாய குடிமக்கள். எங்கள்கிட்ட விவசாய நிலம் உடையார்கள் என்பவர்கள்ட்ட அனைவர்கிட்டையும் விவசாயம் இடம் இருக்கு. ஆனா இன்றைய காலகட்டங்களில் விவசாயம் அழிந்து கொண்டு வருகிறது. அதனால விவசாயத்தை மேம்படுத்தவும் முன்னேற பாடுபடும். 3வது என்ன சொல்றேன்னா, போதைப் பொருளுக்கு அடிமையாக வேணும். நம் சமூகம் சார்ந்த இளைஞரிடம் அந்த விதமான ஒரு சக்தி, இது தவறான பெயர் இல்லை, இனி வரும் காலகட்டங்கள்ல அது ஒரு நாகரிகம் எடுத்துக்கொண்டு இனிமே அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக வேணாங்கிறது நான் வேண்டுகோளா வச்சுக்கிறேன். சரி, இப்ப நீங்க போதை அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு போதைங்கிறத விட இன்னைக்கு இந்த சாதி அப்படிங்கிற ஒரு போதை வந்து இளைஞர்கள்ட்ட இன்னைக்கு அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. குறிப்பா வந்து நீங்க சொல்ற அந்த குரு பூஜை இது போன்ற நிகழ்வுகளை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சமூகம் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்றது இல்ல, அது எந்த சமூகமா இருந்தாலும் சரி, அந்த கெத்து காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாகனங்கள்ல போகிறது, அந்த அலப்பறைகள்ல ஈடுபடுறது, இந்த போக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒவ்வொருத்தருடையும் உள்ள இயக்கம். இப்போ அந்த சமூகம் அதை செய்தா இதை பாக்குற நம்மளும் இது மாதிரி நமக்கு ஒரு தலைவர் இல்லையா? எல்லா சமூகத்துக்கும் ஒரு தலைவர் இருக்கு, நம்ம சமூகத்துக்கு ஒரு தலைவர் இல்லையா? நம்மளாம் இப்படி போக மாட்டோம். இது ஒவ்வொருத்தரும் இலங்கை அதை சரியான பாதையில வழி நடத்தி கொண்டு போகணும். வண்டியை போட்டு அப்படி போட்டு ஓட்டணும்
ஒரு இனம் அழியணும்னா அதை வரலாறை மறந்துட்டா அந்த இனம் அழிஞ்சிரும். இதுதான் மானிடவியல் அறிஞர்களும் இதைத்தான் சொல்லியிருக்காங்க. நம்மளோட இனத்தின் வரலாறை திரும்பி கொண்டு வரதான் நான் இந்த வேலையை செய்யணும்னு சொல்றேன். என்னோட இளைஞரை தவறான பாதைக்கு அழைத்து செல்றதுக்கு நான் இதை செய்யல. மகிழ்ச்சி. நிறைவா உங்களுடைய கருத்து? அனைத்து மக்களும் சமநீதி பெற வேண்டும். சரி, தொடர்ந்து பேசுவோம். நன்றி. அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும்.